அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல செல்வங்களும் மற்றும் சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நான் துவங்குகிறேன். இந்த பதிவில் நாம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை எப்படி கொண்டாடுவது, பொங்கல் வைக்க சிறந்த நேரம் மற்றும் வழிபாட்டு முறைகளை நாம் விரிவாக காண இருக்கிறோம். அதற்கு முன்னதாக உங்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் எங்களுடைய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி, வாங்க இப்போ பொங்கல் வழிபாட்டு முறைகளை நாம் விரிவாக பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 29ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 13ஆம் தேதி 2025 அன்று நாமெல்லாம் போகி பண்டிகையை கொண்டாட இருக்கிறோங்க. இந்த போகி பண்டிகையை எப்படி கொண்டாடணும் அப்படின்னு நம்ம முதல்ல பார்த்துடலாம். இந்த போகி பண்டிகையை பழைய காலத்தில் எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, போகி பண்டிகை அன்னைக்கு அவங்க வீட்டை முதல்ல சுத்தம் செய்து அவர்களுக்கு தேவையில்லாத பொருட்களாகிய பழைய பாய்கள், துணிமணிகள், தேவையில்லாத பேப்பர்கள் போன்றவற்றை வீட்டிற்கு வெளியே தீ வைத்து கொளுத்துவார்கள். இப்படித்தான் போகி பண்டிகை இதுநாள் வரைக்கும் கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போகி பண்டிகை இன்னைக்கு தான் நிறைய பேருடைய வீட்டை வந்து சுத்தம் பண்ணி அன்னைக்கு எல்லாருமே பெயிண்ட் எல்லாம் அடிப்பாங்க. அப்போ பெயிண்ட் அடிக்கும்போது என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் இருக்கக்கூடிய சாமி படங்களையும் சாமி சிலைகளையும் வீட்டிற்கு வெளியே எடுத்து வச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் மறுபடியும் வீடெல்லாம் கழுவி விட்டுட்டு சாமி படத்தையும் சாமியோட சிலைகளையும் வீட்டிற்குள் பூஜை அறையில் வைத்துருவாங்க. வச்சுட்டு போகி பண்டிகை அன்னைக்கு மாலை சரியாக 6 மணி அளவில் வீட்டு தெய்வத்தை உள்ளே அழைக்கணும் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குங்க. அதாவது வெளியே எடுத்து வைத்த சாமி சிலைகளையும் படத்தையும் வீட்டு பூஜை அறைக்குள் மறுபடியும் வைக்கும்போது சாமியை வீட்டிற்குள் அழைத்தல் என்ற ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, வெள்ளை சாதம் வடித்து அதில் கொஞ்சம் தயிர், அப்புறம் வாழைப்பழம் மற்றும் வெள்ளைக்கட்டி, அச்சு வெள்ளைக்கட்டியை வச்சு ஒரு வாழை இலை இதெல்லாம் மூணுத்தையும் வச்சு விளக்கு ஏற்றி சாம்பிராணி போட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளார தெய்வத்தை அழைக்கணுங்க. இதுதான் போகி பண்டிகை கொண்டாடும் முறை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பொங்கல் பண்டிகையை நம்ம எப்படி கொண்டாடணும், பொங்கல் வைக்கிறதுக்கான நேரத்தை நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த பொங்கல் பண்டிகை வந்து பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் தை மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஜனவரி மாதம் 14ஆம் தேதி 2025 அன்னைக்கு தான் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாட இருக்கிறோங்க. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா இந்த தை மாத பிறப்பு அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் சரியாக 8:55 மணிக்கு சூரிய பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சூரிய கிரகம் பெயர்ச்சி ஆவதை தான் மாத பிறப்பு என்பார்கள். அப்போ தை மாதம் 1ஆம் தேதி என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காலை 8:55 மணிக்கு மேலே தான் தை மாதம் 1 பிறக்குது. அப்போ நம்ம பொங்கலை எப்போ வைக்கணும் அப்படின்னு நீங்க கேட்டிங்கன்னா, காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார பொங்கலை வைத்து இறக்கி வழிபட்டு விட வேண்டும். அப்போ ஏன் பொங்கலை வந்து காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளார வைத்து வழிபட வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்றைய தினம் சூரிய உதயம் வந்து காலையில் 6:34 மணிக்குங்க அப்படின்னு திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயம் அன்னைக்கு யமகண்டம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 9:30 மணியிலிருந்து 11 மணி வரையும் யமகண்டம் இருக்குது. யமகண்ட நேரத்தில் பொங்கல் வைக்கவும் கூடாது, பொங்கல் வச்சதை வழிபடவும் கூடாதுங்க. அப்போ என்ன பண்ணணும், தை மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில் 11 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஆரம்பித்து சரியாக 12க்குள்ளார பொங்கல் வைத்து முடித்து நீங்கள் வழிபட்டு முடிச்சிடுங்க, சாமிக்கு படைச்சிடுங்க. அதுதான் பொங்கல் வைத்து வழிபடுவதுக்குண்டான உகந்த நேரம். இதுதான் பஞ்சாங்கத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்குங்க. இல்லை சார், நான் காலை எங்களோட குடும்ப வழக்கப்படி நாங்கள் காலையில் 5 to 6 வச்சுருவோம், பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சு நாங்கள் பொங்கலை வந்து சாமிக்கு படைச்சிடுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த டயத்தில் மார்கழி மாதம் தான் பஞ்சாங்கத்தின்படி கணக்கில் இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மார்கழி 29 தான் இருக்கும். எனவே ஜனவரி மாதம் 14ஆம் தேதி காலை
11 மணிக்கு பொங்கல் வைக்க ஆரம்பித்து 12 மணிக்குள் நீங்கள் வழிபட்டு முடித்து விடுங்கள். இதுதான் பொங்கல் வைக்கவும் மற்றும் வழிபடவும் சிறந்த நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி. அடுத்ததாக மாட்டுப் பொங்கல் நாம் எப்படி வைக்க வேண்டும் என்பதை பார்த்து விடலாங்க. இந்த மாட்டுப் பொங்கல் யார் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பார்க்கும் நமது விவசாய நண்பர்கள் அவர்களுடைய உழவு தொழிலுக்கு உதவி செய்த கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகத்தான் இந்த மாட்டுப் பொங்கல் நாம் கொண்டாடுறோங்க. இந்த மாட்டுப் பொங்கலை வைக்க சிறந்த நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா, 15/1/2025 அதாவது புதன்கிழமை அன்று காலை மணி 9:05 மேல் நீங்கள் பொங்கல் வைக்க ஆரம்பித்து 10:20 பொங்கல் வைத்து முடித்து வழிபட்டுறணுங்க. இல்லை சார், கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆகிடுச்சு, அடுத்தது ஏதாவது நேரம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, 11 மணிக்கு மேலே பொங்கல் வைக்க ஆரம்பித்து 11:50 நீங்கள் பொங்கல் வைத்து முடித்து வழிபற்ற வேணுங்க. இதுதான் மாட்டுப் பொங்கல் வைப்பதற்குண்டான உகந்த நேரம் இது. நீங்கள் சூரிய பொங்கல் வைத்தாலும் சரி அல்லது மாட்டுப் பொங்கல் வைத்தாலும் சரி, உங்கள் வீட்டின் பூஜை அறையில் தலைவாழை இலை விரித்து அதில் பொங்கலை வைத்து அதனுடன் தேங்காய், வாழைப்பழம் மற்றும் பிற பழங்கள் வைத்து மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம் ஆகியவற்றையும் கூட சேர்த்து வைத்து தான் நீங்கள் வழிபட வேண்டுங்க. நீங்கள் வழிபட்டு முடித்தவுடன் ஒரு சிறிய இலையில் பொங்கல் மற்றும் பழங்களெல்லாம் வைத்து காகத்திற்கு அதை வைத்து காகம் சாப்பிட்டதற்கு பிறகு நீங்கள் பொங்கலை சாப்பிட வேண்டுங்க. இதுதான் பொங்கலை கொண்டாடும் வழிபாட்டு முறையாகும். இவ்வாறு நீங்கள் பொங்கல் பண்டிகையை வைத்து வழிபட்டு வந்தால் இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வீட்டில் சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி பெருகும், சகல செல்வங்களும் உங்கள் வீட்டில் கொழிக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்யுங்க. நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.